ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுத்து தொங்கும் பழம். ஸோ டிரான்ஸ்பரண்டான உடையில நம்மளுடைய இளமை பசியை போக்குறாங்க நடிகை சாந்தினி தமிழரசன். ஸோ சினிமாவில் இருக்கும்போது, அந்த லைம்லைட்டில் இருக்கும்போது இதெல்லாம் ஏன் காட்டாமல் போனேன்? ஸோ அதுதான் எனக்கு வந்து புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. ஸோ சில நடிகைகள் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து ஒரு 4-5 படம் கமிட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இழுத்து போத்திக்கிட்டு நான் வந்து குடும்ப குத்து விளக்காக நடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நடிகைகளாக இருக்காங்க. அதே அவங்களுக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காட்டக்கூடிய நடிகைகள் சில பேர் இருக்காங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமாக காட்டக்கூடிய நடிகைகள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சமந்தாவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நடிகைகளும் வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் நம்ம சாந்தினி தமிழரசன். ஸோ சினிமாக்குள்ளே வரும்போது ஒன்றுமே காட்ட மாட்டேன், இடுப்பு கூட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்ச ஒரு நடிகை தான் இவங்க. ஸோ தமிழ் மற்றும் தெலுங்குல நடிச்சிருக்கக்கூடிய சாந்தினி 2007ஆம் ஆண்டு அந்த சென்னையில் நடைபெற்ற அழகி போட்டியில் போட்டியாளராக வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ அதில் வந்து பரிசு எதுவும் கிடைக்கல. ஆனால் ஒரு கண்டஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணார். 2009ஆம் ஆண்டு வெளியான நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்துக்கிட்டு, ஸோ அந்த ஷோவில் நம்ம பாக்யராஜும் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ ஜட்ஜா. ஸோ அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து இந்த ஷோ மூலமாக கிடைச்சது நம்ம சாந்தினிக்கு. ஸோ அந்த வகையில் நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜோடைய அழைப்பை ஏற்று சித்து +2 அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சது. படத்தில் பாக்யராஜ் தனது மகன் சாந்தனுவுக்கு ஜோடியாக வந்து நடிக்க வச்சாரு. முதல் படத்தில் ரசிகர்களின் மனசை வந்து கவர்ந்துட்டாரு. ரொம்ப சூப்பரான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சுமாரான படம். ஆனால் வந்து வசூல் எதுவும் தரவே இல்லை. இருந்தாலுமே வந்து விமர்சன ரீதியாக ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ இந்த நடிகைக்கு ஒரு முகம் தெரிகிற ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ 2010ஆம் ஆண்டில் அடுத்தடுத்த படங்கள் வந்து நடித்து கமிட் ஆகி நடிக்க ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து சினிமாவில் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் நிறைய வந்தாலுமே அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காலேஜ் போயிட்டார். 2014ஆம் ஆண்டு பட்ட படிப்பை வந்து முடிச்சிட்டாரு. ஸோ மேலும் சினிமாவில் வாய்ப்பை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கவர்ச்சி ரூட்டில் வந்து களம் இருக்கக்கூடிய சாந்தினி தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் வந்து சில படங்களை நடிச்சிருக்காரு. சமூக வலைதள பக்கத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இவர் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதால தான் வந்து கூடுதல் கிளாமர் காட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பயங்கரமாக வசப்படுறாங்க. அது பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. ஸோ இதற்கு காரணம் தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சின்னத்திரையில இல்லை. சீரியலில் வந்து அவர் கல்யாணம் பண்ணும்போது 4-5 சீரியலில் கமிட் ஆயிருந்தார். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவருக்கு எல்லா சீரியலும் முடிஞ்சு அதுக்கப்புறம் யாருமே கமிட் பண்ணவும் இல்லை. ஸோ இதனால் நானும் நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ரீசனை வந்து ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருந்தார். ஸோ இதனை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வாய்ப்புகள் வந்து வாங்குறதுக்காக கவர்ச்சி ரூட்டை மாற்றினா வந்து நமக்கு எது சான்ஸ் கிடைக்கும், ஐட்டம் டான்ஸ் வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ரூட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் எல்லை மீறிய கவர்ச்சி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆடியே இல்லாத, ஜாக்கெட்டே இல்லாத காட்சிகளும் வெறும் கையை வந்து மறைச்சிட்டு தன்னுடைய முன்னழகை வந்து முக்கால்வாசி காட்டி அந்த ஒரு மையப்பகுதியை மட்டும் மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் உள்ளு சீரீஸில் நடிக்க வேண்டிய நடிகை அப்படின்ற அளவுக்கு கவர்ச்சி வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காய்த்து தொங்கும் பழம் அப்படின்ற மாதிரியான கவர்ச்சி வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கவர்ச்சி ஃபோட்டோஸ் நம்ம சாந்தினி கிட்டேருந்து வரும். ஸோ இந்த நடிகை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.